நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னையும் துர்காவையும் இனிமே வாழ போற ஒவ்வொரு நாளும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொன்னேன்ல. அந்த துர்காவை நான் என்ன பாடுபடுத்த போறேன்னு இனிமே நீ பார்க்க தானே போற. நான் எப்பவுமே பழச மறக்க மாட்டேன். நீயும் துர்காவும் சேர்ந்து ஐயோ 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 என்னை அசிங்கப்படுத்தின மாதிரி இப்போ வரைக்கும் வேற யாரும் என்னை அசிங்கப்படுத்தினதில்லை. உங்க 2 பேரால நான் சஸ்பெண்ட் ஆகி இந்த யூனிஃபார்ம் இல்லாம நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தப்ப உங்களை பழி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிடாதான்னு நான் ஏங்கி தவிச்சிருக்கேன். ஆனா அந்த கடவுளா பார்த்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறப்ப நான் எப்படி அதை கோட்டை விடுவேன்? அந்த துர்கா இப்போ ஒரு வேஸ்ட் பீஸ். அந்த துர்காவை காப்பாற்ற போறேன்னு ஜட்ஜு கிட்ட 2 நாள் டைம் கேட்ட. நீ ஒரு காமெடி பீஸு. நீ கேட்டிருக்கிற இந்த 2 நாள்ல பெருசா என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். டேய் சின்ராசு, இதுதான் விவரம் இல்லாத சின்ன பிள்ளை. ஏதோ ஆர்வ கோளாறுல இப்படி பேசிக்கிட்டு தெரியுதுன்னா கூடவே நீயும் சேர்ந்து எல்லாத்துக்கும் ஒத்து ஊதுறிய. இதுல 2,500 இருக்கு. நீ என்ன பண்றனா, முதல்ல இந்த கௌரியை கூட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பி போயிடு. அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேரையும் இந்த ஏரியாவில் எங்கேயுமே பார்க்க கூடாது. வேற எங்கேயாவது கௌரியை பார்த்தேன், வேற ஏதாவது சந்தேக கேஸ்ல தூக்கி உள்ள வச்சு தப்பா ஏதாவது கேஸை போட்டு காலம் முழுக்க கழித்திங்க வச்சிருவேன். அப்புறம் அந்த துர்கா மாதிரியே இந்த கௌரியுடைய வாழ்க்கையும் நாசமா போயிடும். டேய் சின்ராசு, நல்ல புத்திமதியை சொல்லி இந்த கௌரியை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை உடைக்கிற ஒளி ரொம்ப சின்னதுதான். அதே மாதிரிதான் இந்த கௌரியும். உன்னோட அழிவு இனிமே ஏன் கையால தான். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டாத மாதிரி இவ்வளோ நடந்தும் உன் திமிர் இன்னும் குறையல. அன்னைக்கு பெரிய இவ மாதிரி சத்தியம் சபதம்லாம் பண்ண. இப்போ அந்த சத்தியம் சபதம் எல்லாம் எப்படி தவிடுபடி ஆயிடுச்சுன்னு பார்த்தல்ல. இந்த சரவண பெருமாளை பகைச்சுக்கிட்டு யாரும் நிம்மதியா இருக்கவும் முடியாது, நிம்மதியா வாழவும் முடியாது.